கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்றதை, உங்களுக்கு வேண்டியதை, உங்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை அறிந்தவராக, புரிந்தவராக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனவே ஒவ்வொரு வாரமும் இங்கே கொடுக்கப்படுகிறதான செய்தியும் வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்பதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கடந்த வாரங்களிலே நான் சில இடங்களுக்கு சென்று சில நபர்களை சந்திக்க ஊழியத்து நிமித்தமாக சொல்கிறேன். ஊழியத்துக்கு போன இடங்களிலே பலதரப்பட்டவர்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. நம்முடைய சபை விசுவாசிகள் மட்டும் அல்ல, நம்ம சபை விசுவாசிகள் மட்டுமல்ல, நம்முடைய சபையிலே அவர்கள் அங்கத்தினராக இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய சபையை நேசிக்கிற, என்னோடு தொடர்பில் இருக்கிற, ஐக்கியத்தில் இருக்கிற அநேகரையும் நான் வருஷத்துக்கு ஒரு முறை பார்ப்பது உண்டு. அதுபோல் நான் பலரை ஆவிக்குரியவர்களை, விசுவாச பிள்ளைகளை நான் பார்த்தேன். அதில் நான் ஒரு குடும்பத்தை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதுக்குள்ளரே தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. என்ன வார்த்தை என்று சொன்னால், வசனம்லாம் இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன, ஓஹோ இதோ வசனம் சொன்னாங்க, அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க குடும்பத்தினுடைய கவலையை, கஷ்டத்தை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களோட பாரத்தை என்னிடத்துல இறக்குனாங்க. அவங்க ரொம்ப மனசுக்கு பாரத்தோடு, கஷ்டத்தோடு இருந்தாங்க. இதை நம்ம மூடி மறைக்க ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அந்த பெண்ணுக்கு வயது 30 தாண்டிடுச்சு. நல்ல குடும்பம், நல்ல ஆவிக்குரிய குடும்பம், நல்ல பக்தி உள்ள குடும்பம், நல்ல வசதியானவங்க, நல்லாக படித்தவர்கள். அந்த பொண்ணு டாக்டர். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் கிடைக்காதனால ரொம்ப கவலை. இது ஒரு பக்கம். அவங்க குடும்பத்தில் இன்னும் அவர்களுடைய கணவர் ரட்சிக்கப்படலை. ஆனால் நீண்ட காலமாகவே அவர்களுக்கு நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள வருவாங்க. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனசு கஷ்டத்தெல்லாம் என்னிடத்தை சொல்லி பேசி கொண்டிருக்கும்போது அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அதனால் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஒரு ஊழியக்காரன் அதை தானே சொல்ல முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை சொன்னால் நீங்கள் என்ன நம்மள்கிட்ட இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நமக்கு என்னங்க பதில் இருக்குது? சில விஷயங்களுக்கு பதில் நம்மளால் சொல்ல முடியாது, பதில் தெரியாது. சிலருக்கு பதில் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னது? ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இதுதான் சரியான பதிலும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அதெல்லாம் எடுபடாது. பதில் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உண்மையான சரியான பதில் எதுன்னா இயேசு தான் பதில். அதனால் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் ஏன் தான் மௌனமாக இருக்காருன்னு தெரியல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், வருந்தி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். என்னது? ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாரு. ஆண்டவர் ஏன் தான் மௌனமாக இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அதுதான் இன்றைக்கு செய்தி. த சைலன்ஸ் ஆஃப் காட். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இப்போ நான் ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லிட்டேன். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும், உங்கள் குடும்பத்திலையும், தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உன்னுடைய புருஷனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, எதை குறித்தோ நீண்ட காலமாகவே, நீண்ட நாட்களாகவே ஒரு பதில் கிடைக்காத, பதில் தெரியாத, இனம் புரியாத ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள்ளேயே எழும்பி கொண்டிருக்கும். என்ன கேள்வி என்று சொன்னால், நான் சொல்ல வருகிறது, ஒரு தீராத ஒரு பிரச்சனை. அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம்.
தீராத பிரச்சனைன்னு நான் சொல்லும் பொழுது எல்லாமே பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இப்போ நான் சொன்னது போல் ஒரு கல்யாண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பாவ பழக்க வழக்கத்தை விடுபடாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டைகள் ஏற்பட்டு அது முடிவில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்கு எப்போ தான் முடிவு கட்டுறதுன்னு தெரியலையே என்று சொல்லி இது போல் எத்தனையோ காரியங்களை எங்கள் மனதில் வைத்து கொண்டு என்னைக்கு தான் இதுக்கு முடிவு கிடைக்குமோ, என்னைக்கு தான் இதுக்கு முடிவு கிடைக்குமோ, என்னைக்கு தான் இதுக்கு பதில் கிடைக்குமோ என்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்காதா என்று சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கவே நீங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறீங்க. சரி, ஜபந்தான் என்று சொல்லி இதுக்காக நீண்ட காலமாக ஜெபிக்கிறோம், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம், ஏன்னா கூடி கூடி ஜெபிக்கிறோம், தனித்தனியாக ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் ரொம்ப காலமாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன், இடைசர்கள் போல் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. நீண்ட நாட்களாகவே நம்முடைய சபையினுடைய இந்த ஸ்டாம்ப் டியூட்டி விஷயமாக எப்போதும் ஜெபம் பண்ணு வந்து ஆராதனையில் சில நினச்சிட்டு வச்சுருப்பாங்க, என்னடா அது ரொம்ப நாளாகவே இதை சொல்லவே இல்லைன்னு. நானும் எவ்வளோ நாள் தான் சொல்கிறது, அதனால் இதை மைக்கிலேயே திரும்ப திரும்ப இந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்காக உண்டு தானே ஜெபிச்சது ஞாபகம் இருக்குல்ல. சரி, இப்போ இந்த காரியத்தை குறித்து இவ்வளோ நாட்களாக நம்ம ஜெபிச்சிட்டோம், எத்தனையோ வருஷமாக ஜெபிச்சிட்டோம். ஒரு கேள்விக்கு நான் வருகிறேன், ஆண்டவர் இந்த காரியத்தில் என்னவா இருக்கிறாரு? மௌனமாக இருக்கு. ஒரு பதிலும் கிடைக்கல. இப்போ நமக்கு என்னென்னா, இந்த ஜெபம் பண்ணுனா ஏதாயிலும் ஒரு நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது நம்ம அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகலை, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் காலதாமதமாகிறது. இது போல் உங்கள் மனதிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். எத்தனையோ காரியங்களை குறித்து நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் பதிலே இல்லை. எனக்கு அருமையானது, எந்த காரியத்தை குறித்து அல்லது எந்த காரியத்திலே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நான் உங்கள்கிட்ட கேட்கலை. இப்போ என்ன காரியம்னு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் கேட்கல, கை தூக்க சொல்லவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும். கர்த்தாவே, மௌனமா இருக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு தூரமா. இது சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். இதே போல இன்றைக்கு நீங்களும் கூட இந்த வார்த்தையை சொல்லலாம், சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆமாங்க ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாரு, பதில் சொல்லவே மாட்டுறாரு, என்னன்னு தெரியல. எனக்கு அருமையானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஆண்டவர் மௌனமாக தான் இருக்கிறார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில நேரங்களிலே சில காரியங்களை என்னென்ன தெரியலைங்க, ஆண்டவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு மனசு திருப்தி ஆகிடும், ஒரு மனசு ஆறிடும், பேசவே மாட்டார். பேசாதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது, நம்ம என்ன காரியத்தை நினைக்கிறோமோ, எதிர்பார்க்குறோமோ, கொண்டு போகிறோமோ, சொல்லி கொண்டிருக்கிறோமோ, தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோமோ, அதை குறித்து நான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் பேசுகிறார், அது வேற விஷயம், கர்த்தர் பேசுகிறார். ஆனால் பர்டிகுலராக இதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே, வாயை திறக்கலையே அப்படி நீங்கள் சொல்கிறது உண்டு தானே? நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகளோடு சிலரோடு நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. பேசி முடிச்சுட்டு வரும்போது, இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் பேசுனேங்க, மனுஷன் இதை பற்றி என்ன செய்யலை, இதை பற்றி ஒரு வார்த்தை வாய் திறக்கவே இல்லைங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியலைங்க. அப்படி நீங்கள் சொல்கிற ஒரு அனுபவம் உண்டு தானே? அதே தான் நானும் சொல்கிறேன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை குறித்து பதிலே சொல்லாமல் ஆண்டவர் ரொம்ப மறந்துட்டதை போலவும், தெரியாத போலவும், கண்டுக்காத போலவும், ஒரு இன்டிஃபரெண்ட்டாக சில காரியங்கள் அவர் இருக்கிறார். அப்போ என்ன நினைக்க தோன்றுகிறது நமக்கு? ஏன் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு? இது எத்தனை பேருக்கு வருத்தத்தை தரக்கூடியது. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் வருகிறேன். குடும்பம் என்று சொல்லும்போது இந்த குடும்ப உறவை பற்றி நான் பேசுகிறேன். குடும்பத்துலேயும் சரி, சொந்தங்களையும் சரி, உங்களோடு நன்றாக ஒருத்தவங்க பேசி கொண்டிருக்கிறவங்க திடீரென்று உங்கள்கிட்ட பேசலைன்ன, பேசாமல் போயிட்டா உங்கள் மனசு எவ்வளோ வலிக்குது, உங்கள் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குது. என்னன்னு தெரியல, பேச மாட்டாரு.
கண்டாலும் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அப்படி நான் பேசினாலும் பதிலே வாயை திறந்து பேசவே மாட்டார் மனுஷன். இது போல அனுபவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் சொல்ல வருகிறது என்னென்னா, இது போல் பேசிக்கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பேசாமல் பேச நிறுத்துவது பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு மனசுக்கு ஒரு வலியை தான் தரக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்காம பேசாமல் இருக்கிறது மனசுக்கு என்னவாக இருக்குது, ஒரு பாரமாக வலியாகத்தான் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஏன் சில காரியங்களிலே சில நேரங்களிலே அவர் பேசாமல் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், நான் அதை குறித்து அதிகமாக சிந்தித்தேன். நான் ஜெபிக்கும் போது அப்போவே சில காரியங்கள் எனக்கு மனதில் பட்டது. இருந்தாலும் நான் அதை அவங்களுக்கு சொல்லலை. ஏனென்றால் அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். கர்த்தரே அவர்களோட பேசட்டும். இன்றைக்கு ஆனால் இப்படிப்பட்ட கேள்வியோடு இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களோடு பேசுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் ஏன் என்கிற கேள்வி நிறைய பேருடைய மனதில் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மௌனமாய் இருப்பதற்கான காரணங்கள் பல உண்டு. அதில் 3ஐ நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பதில் சொல்லாமல் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு சொன்னால், முதலாவது காரியம் என்னென்னா, உங்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் மௌனமாக இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் நீங்கள் எதை செய்ய தவறிவிட்டீர்களோ, எதை செய்ய தவறினீர்களோ, செய்ய மறந்தீர்களோ, செய்யாமல் போனீர்களோ, அதை திரும்ப செய்ய வேண்டும் என்பதற்காக, உங்களை சீர்படுத்துவதற்காக அவர் மௌனமாக இருக்கிறார். மூன்றாவதாக, அவரையே சார்ந்திருக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அவரையே நம்பி இருக்கணும், அவரைத்தான் நம்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாராம். எனவே இந்த மௌனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நான் சொன்ன 3 காரியங்களே. The silence of God should be lead us to repentance. அதாவது நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். The silence of God should be lead us to restoration. நாம் சீர் பொருந்த வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, the silence of God should be lead us to reliance. நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். எனவே இந்த காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மௌனமாக இருக்கிறாராம். இதை குறித்து வேதத்தில் சில வசனங்களையோடு நான் உங்களுக்கு சொல்ல என்னவென்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என்னுடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பொருந்தும். ஆண்டவர் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர் மௌனமாக அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாகத்தான் அதை அவர் உணர்த்துகிறார் ஆவியானவர். அது எந்த காரியமாக இருக்கலாம் சரி. ஒருவேளை எந்த காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த மௌனத்துக்கு பதில் கிடைக்கும். இரண்டாவதாக நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தில், உன்னுடைய உத்தியோக வேலையில், உன்னுடைய தொழிலில், உன்னுடைய வியாபாரத்தில், எதுவாக இருந்தாலும் சரி, தீராத ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குங்க, தீர்க்க முடியலைங்க, தீராமல் போயிட்டுருக்குங்க, தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்குங்க. இதுக்காக நான் ஜெப குறிப்புகள்லாம் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? மௌனமாகவே இருக்கிறார். ஆண்டவர் மௌனமாக இருப்பதற்கான காரணம் நான் இரண்டாவதாக நான் சொல்கிறேன். என்னது? நீ ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டுட்ட. அதெல்லாம் நல்லது தான், நல்ல பிள்ளை தான். இருந்தாலும் நீ ஆதியில் இருந்த மாதிரி இல்லையே. ஆண்டவருடைய மனத்தாங்கலை பாருங்க. இதனை அது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? என்னது? எப்படி? ஆண்டவர் இது சொல்லிருக்கே தானே? அதை தான் சொல்கிறேனே. எல்லாவற்றையும் எல்லார் இடத்துலையும் ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. நான் உங்களை கேட்குறேன், உங்களை எல்லாரையும் பார்த்து தான் சேர்க்குறேன். சில நேரங்களிலே, சில விஷயங்கள், சில காரியங்களிலே ஒருவர் மீது ஒரு மனத்தாங்கலோ, ஒரு வருத்தமோ, ஒரு மனஸ்தாபமோ வந்து விட்டால் டப்புன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கதவை சாத்திட்டு போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். இருக்கிறவங்களுக்கு தான் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல, இது எதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கு, இது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துன்னு தெரியல, இது ஏன் உம்முன்னு இருக்குன்னு தெரியலையே, ஏன் பேசலைன்னு தெரியலேன்னு நம்ம மண்டை காஞ்சி போயிடும். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அப்புறமா நீங்கள் கண்டுபிடிக்கிறது வேற விஷயங்க. கேட்பீங்க, சில பேர் கேட்பாங்க போயிட்டு, என்னன்னு சொல்லு, எனக்கு தெரியலையே, ஆனால் சொல்லிட்டாலே சொல்லிட்டா தான் நீ போய் உட்காந்துரு. சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு வேணும், இந்த கோச்சிட்டு போகிறது எனக்கு சாப்பாடு இல்லை, தேவையில்லை. நமக்கு ஒன்றும் பெரிய என்ன நடந்தது, ஏன் இப்போ சாப்பிட மாட்டுறாங்க, ஏன் பேச மாட்டுறாங்க, ஏன் உண்மை உட்காந்துருக்காங்க? இது பிள்ளைகளுக்கும் பொருந்தும், புருஷ மனைவிக்கும் நடக்குது, சொந்த பந்தத்துலேயும் நடக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுருப்போம், வரமாட்டாங்க. அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தோம், ஏன் நம்ம காரியத்துக்கு வரல, என்னவா இருக்கும்? அப்போ எதையோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கீங்க இந்த உலக வாழ்க்கையில். மனுஷனாகிய உங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கேட்டால் அதெல்லாமல் சொல்ல முடியும்? அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி இல்லைங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அதை சொல்ல மாட்டீங்க நீங்கள். ஆண்டவருக்கு உங்களை குறித்து உங்கள் மேலே அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. புரியுதா? அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றாரு ஆண்டவர். புரியுதா? அதனால் நீண்ட காலமாகவே உங்கள் மேலே ஒரு மௌனமாகவே இருந்துகிட்டு இருக்காரு. இது சொல்லியிருக்கலாமே, அதான் இன்றைக்கி சொல்கிறாரு, இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஓ அப்படியா? உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு வருத்தம், மௌனம் இருக்குன்னா, மௌனமாக இருக்கிறாருன்னா ஏதோ வருத்தம் இருக்குது, கவனிங்க. அப்போ இதில் இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் இருந்த மாதிரி இல்லையே, ஆரம்பத்தில் இருக்கும்போது நீ என்ன ஆர்வமாக இருந்த, ஆசையாக இருந்த, எவ்வளோ வேகமாக செயல்பட்ட. அதுக்கும் சில விளக்கம் சொல்லுவாங்க. ஆமாம் இருந்தந்தான், நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்குதான். இப்போ அதே மாதிரி எல்லாம் நடக்குது, அதே மாதிரி அப்போ இருக்குது. இதுக்கு இவங்க சொல்கிற இவங்களே ஒரு பதில் சொல்லிக்க வேண்டியது. எது இருக்குதோ இல்லையோ, நம்ம கர்த்தரிடத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு நமக்குள்ள உறவில், திரும்பவும் சொல்கிறேன், அதில் நம்ம சரியாக இருக்கிறோமான்றதான். மனுஷாளுக்காக, நம்ம சுற்றியுள்ள மனிதர்களுக்காக சிலர் என்ன செய்கிறாங்க, கர்த்தரோடு உள்ள உறவை துண்டித்து கொள்கிறாங்க. மனுஷனால் கேட்டால் அதுதான் காரணம். நோ, கர்த்தர் பார்க்குறார். மனிதரால் நமக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கர்த்தருக்கு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு நீங்கள் சமாளிப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வரலன்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க, இதை தான் காரணம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நான் இனிமேல் சபைக்கு வரல. எதுக்குனாக்கா இங்கே ஏதாவது நடந்திருக்கும், வாக்குவாதம், பேச்சுவார்த்தை, என்ன நடந்தோ ஏது நடந்துங்க, நான் இனிமேல் சபைக்கு வரல. சபை யாருது? சபை யாருடையது? இது யாருக்கு உரியது? யாருக்காக இங்கே வருகிறோன்ற எண்ணமே இல்லை பாருங்கள். இனிமேல் அவங்க யார் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க வீட்டு சபை மாதிரியும், இது அவங்க வீட்டு காரியம் போலவும் நான் சபைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் இனிமேல் ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டேன், நான் இனிமேல் பைபிள்லாம் படிக்க மாட்டேன். நீ யார்கிட்ட மோதுற?
கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா? இல்லை இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது தான். இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டுறாரு. அடுத்தது ஆண்டவர் மேலே கோபம் சில பேருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு என்னது ஆண்டவர் மேலே சில பேர் கோபுறேன். திரும்பி அதுக்கும் இதே பதில் தான். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு, கேட்க மாட்டுறாரு? உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது, அநியாயம் நடக்கும்போது, அக்கிரமம் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறது கிடையாது. அவருடைய வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதை தான் உங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது, அங்கலாய்ப்பாக இருக்குது, ஆவேசமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. முன்ன மாதிரி ஜெபம் பண்ணுறியா? முன்ன மாதிரி ஆலயத்துக்கு வரியா? முன்னெல்லாம் ஆராதனைன்னா முன்னாடி வந்து நிற்பேன். இன்றைக்கி பின்னாடி வந்து உட்காடுறோம். லேட்டாக வரும், தாமதமாக வரும். கர்த்தருக்கு எப்படிலாம் ஊழியம் செய்தோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் கேட்டால் அதெல்லாம் இது பழங்கதை பேசிகிட்டு இருப்போம் நம்ம. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. 5ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. எந்த நிலையிலிருந்து விழுந்த? ஆக மொத்தம் உன்னுடைய நிலைமையை குறித்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நீ விழுந்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் விழ கிடையாதுன்னு நீங்கள். அவர் தான் சொல்கிறாரு, நீ இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்துட்ட, நீ நிலை இல்லை, விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எதை செய்யணும்? எதை செய்யணுங்க? எதை செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க. ஆதியிலடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் ஆண்டவருக்காக என்னதெல்லாம் நம்ம சந்தோஷமாக உற்சாகமாக நம்ம செய்தோமோ அதையெல்லாம் செய்யணும். ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், ஆத்மா ஆதாயம் செய்கிறதா இருக்கட்டும், சத்தியத்தை போய் சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கட்டும், வியாதியஸ்தரை போய் சந்திக்கிறது, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறது, கைப்பருத்தி கொடுக்கறது, 4 பேரை பார்த்து ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ உற்சாகமாக நம்மளாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆதியில் செய்த கிரியைகளை செய்கிறோமா? சிலர் சொல்கிறாங்க, என்னது ஆண்டவர் எனக்கு பானையை காட்டினார், எனக்கு அப்புறம் என்னத்தை சொல்கிறது தெரியல, எனக்கு தொடப்பத்தை காட்டுறாரு, விளக்கு அதை காட்டுறாரு, சாப்பாடை காட்டுறாரு, பானையை காட்டுறாரு, இதை காட்டுறாரு, எல்லாம் காட்டுறாரு. ரைட்டு. இப்போ அந்த பானை எங்கே போச்சுன்னு தெரியலையே. இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி எனக்கு ஒரு கீபோர்டை காட்டுறாரு, இல்லை தபேலா காட்டுறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நமக்கு அதை செய்யணும், ஆண்டவருக்காகிறதை காட்டுறதுனுடைய அடையாளம் என்று நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது உண்மை, அதுதான். இதெல்லாம் காட்டின ஆண்டவர் நான் மாறவே இல்லைங்க. இதை பார்த்த நம்ம மாறிடுறோம், மனசு மாறி போகுது. ஆதியில் செய்த கிரியைகளை செய்கிறோமா? யாரோ ஒருத்தவங்களுக்காக, யாரோ ஒருத்தவங்க பேசுனதுனால, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறதுக்காக நீ போட்டுட்டு போன, இது யாரை விட்டு வேலை? இது கர்த்தருடைய காரியம் நினைக்கிறதே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இது கர்த்தருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? அதை தான் கர்த்தர் சொல்கிறார், ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாமல் இருந்தீன்னா பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். இது வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. விளக்குத்தண்டை அதிலிருந்து எடுத்துடுவேன்றார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். நம்ம செய்யலைன்னா, விளக்குத்தண்டுன்னா உங்களுக்கு தெரியும், விளக்கு கொளுத்தி விளக்குத்தண்டு மேலே வச்சா விளக்கு தெரியும். அப்போ அந்த விளக்குத்தண்டை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? இருளாயிடும். இருள் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். விளக்குத்தண்டை எடுத்துடுவேன்றார். நம்ம பிரகாசிக்க முடியாது. சரி, நான் இதை ரொம்ப டீப்பாக கொண்டு போக விரும்பலை. ஆண்டவர் ஏன் மௌனமாக இருந்த அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். இப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆதியில் செய்த கிரியைகளை செய்யணும். 3ஆவதாக பார்க்குறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் போதும். என்னது? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மௌனமாக இருப்பதோடைய காரணம் என்னென்னா, சில நேரங்களில் 3 விதமான காரியங்கள் நான் சொன்னேன். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பணும். சரிங்க, நான் மனம் திரும்பிட்டேனே என்று நீங்கள் சொல்லலாம். அப்போ ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கணும்.
கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் என்று கர்த்தரையே சார்ந்திருக்கணும். இந்த ஒரு நம்பிக்கையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதற்காகவே நம்மளை ஆழம் பார்ப்பார். அது என்ன ஆழம் பார்க்கறது? மௌனமாக இருந்து நீ என்ன செய்கிற, நீ என்னையே நம்பிட்டு இருக்க, இல்லை வேறு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறியா? இன்றைக்கி சிலர் இந்த காரியங்களில் ரெண்டு மனசாக இருக்கிறாங்க. இப்படியும் பார்த்துக்கிறது, அப்படியும் பார்த்துக்கிறது, இப்படி பார்ப்போமா அப்படி பார்ப்போமா. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சில பேருக்கு ரெண்டு மனசு. இந்த வழியில் வந்தாலும் பார்த்துப்போம் மாப்பிள்ளை, இல்லைன்னா நம்ம இந்த வழியும் பார்த்துப்போம். இது என்ன வழி? இது போகாத வழி. இது நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. பார்ப்போம், இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம். கர்த்தரை சார்ந்திருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகுது என்று சொன்னால் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். நீ என்ன செய்கிற? இந்த தாமதத்துக்கு மத்தியில் நீ எப்படி பிஹேவ் பண்ணுற, நீ எப்படி நடந்து கொள்கிற, நீ என்ன நினைக்கிற, நீ எப்படி ஆண்டவரை தேடுற, எப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்கிற, ஆண்டவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஆண்டவர் மீது உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே சகலவற்றையும் எடை போட்டு பார்த்துறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் எண்ணம், உன் சிந்தைகளை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். அதனால் அவர் மௌனமாக இருப்பார். நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் இந்த விஷயங்களெல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதில்ல, ஆண்டவரை நம்புறதில்லை. அதுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, சவுல் தாவீது பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருவருமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் தான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். கர்த்தர் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் தான் அந்த இஸ்ரவேல் சமஸ்துக்கு ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சவுல், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மௌனமாக இருந்த காலத்தில் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வாசிப்போம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். நான் அதில் உள்ள குறிப்பை மட்டும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவேன். சவுல் ராஜாவாக இருந்த பொழுது அங்கு ஒரு பெரிய குழப்பம், ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? பெலிஸ்தர் பாளையத்தை கண்டபோது, அதாவது யுத்தம் வருகிறது, கண்டபோது அவனுக்கு பயம் வந்து போச்சு. பயந்து அவன் இருதயம் என்ன செய்தது? தத்தளித்து கொண்டிருந்தது. அப்புறம் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. கவனிங்க, கர்த்தர்கிட்ட போய் கேட்டு பார்க்குறான், முட்டி பார்க்குறான், மோதி பார்க்குறான் சவுலு. ஆண்டவர் பதிலே சொல்லலை. அட ஒரு சொப்பனம் கூட காட்டல ஆண்டவர். அட யாராவது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏதாச்சும் சொல்லுவாருன்னு போய் நின்று பார்க்குறான், ஒன்றுக்கும் பதில் சொல்லலை. இன்றைக்கு சில பேருடைய மனநிலைகள் அப்படி தான் இருக்கிறது. கர்த்தர் இதுவுமே பதில் சொல்லணுனாக்கா என்ன பண்ண வேண்டியது? யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் தலையை கொடுக்க வேண்டியது. ஏதாவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்களா? கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது கவனிங்க, இவன் என்ன செய்தான்? தீர்க்கதரிசி மூலமாகவும் சொல்லலை, ஒரு கனவு கூட காண முடியல, சொப்பனத்தின் என்ன செய்யலை, வெளிப்படலை. சரிங்க, இப்போ ஆண்டவர் மௌனமாக இருந்தார். இப்போ என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். சவுல் என்ன செய்தான்? தன் வேலைக்காரனை கூப்பிட்டான். இந்தாப்பா, அவர் ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. கூப்பிட்டு பார்க்குறான். அவர் என்னங்கல்ல ஏதுங்கல்ல பதிலே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன செய்யணுமா? அஞ்சனம் பார்க்கிற ஒரு
பெண்ணை தேடுங்கள், ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் நான் விசாரிப்பேன் அவளிடத்தில் என்றான். போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். போதும். என்னாச்சு மனசு? சவுல் என்ன ஆகிட்டான் பார்த்தீங்களா? கர்த்தர் மௌனமாக இருந்தாருன்னா எதாக இருந்தாலும் இருக்கட்டுமேனு இப்போ நான் 3 காரியம் சொன்னேன். இப்போ இதில் எதையாச்சும் ஒன்று செய்திருந்தாலாவது ஒரு பதில் கிடச்சிருக்கும். மௌனமாக இருந்தாரோட டக்குனு மனசு மாறிடுச்சு, முடிவு மாற்றிக்கிட்டான் அவன். அப்புறம் நாம் என்னங்க பண்ண முடியும்? நாம் சொல்லி தான் பார்க்குறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் பார்க்குறோம். அப்புறம் பதில் சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எம்மா நாள் தான் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. அதனால நாங்கள் ஒரு அல்லாஹ் கோயிலுக்கு போயிட்டோம். என்னது இங்கே பாருங்கள், இங்கே வசனத்தில் என்ன போட்டிருக்குது? அஞ்சனம். அதனால குறி சொல்கிறவங்கள பார்த்து போகிறது. அங்கே போனால் சீக்கிரமாக பதில் கிடச்சிரும். குறி சொல்கிறவங்கள பார்க்கறது, கிளி ஜோசியம் பார்க்கறது, முடிக்க ஒரு தாயத்து போடுறவங்க பார்க்கறது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த மாதிரி எண்ணங்களோடு செயல்படுறாங்க. ஆண்டவர் மௌனமாக அப்படின்னாங்க. என்ன எத்தனை வருஷம்ங்க? 12 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவர் ஜெபம் பண்ணுறேன், இவங்க சொல்லிட்டு இவர் ஜெபம் இவர் சொல்லிகிட்டு இருக்காரு, பதிலே கொள்ள மாட்டுறாரு. பதில் சொல்லலை தான். சவுலுக்கு பதில் சொல்லலை. என்ன பண்ணிட்டான் அவன்? அஞ்சனம் பார்க்க போயிட்டான். பார்க்கலாம் இன்னொரு வசனத்தையும். 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி. அதாவது இது நிறைய சம்பவம் நடந்திருக்கு. இப்போ எல்லாம் விலைக்கு சொல்ல நேரம் இல்லைங்க. இறந்து போன சாமுவேலை போய் அந்த குறி சொல்கிற ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்து செத்து போன உயிரோட எழுப்ப சொல்கிறாங்க ஆவியில். இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இதெல்லாம் விவரித்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த சாமுவேல் என்ன பண்ணுறாரு? இப்போ ஆவியாக வந்து நின்று அந்த சாமுவேல் பேசுகிறார், நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். கேட்டீங்களா? நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நெருக்கடி, ரொம்ப நிர்பந்தம். நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். தேவனும் என்னை கைவிட்டுட்டார். என்ன பேச மாட்டாரு அவரு. நானும் வரணும், ஜெபம் பண்ணி பார்க்குறேன். அவரும் என்னை கைவிட்டுட்டார் போல் இருக்கு. பேசவே மாட்டார் ஆண்டவர். மௌனமா இருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். சரி. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். போதும், நிறைய படிச்சுட்டே போகலாம். கவனிங்க என்ன சொல்லி கேட்குறாரு சவுல். இந்த மாதிரி ஆயிட்டுது, இப்படி நடந்துடுச்சு, ஆண்டவரும் பதில் சொல்ல மாட்டுறாரு. என்னது இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணுப்பேன் அப்படின்னு செத்து போனவன்ட்ட போய் குறி கேட்குறான். யார்? சாமுவேலை எழுப்பி. அதுக்கு அந்த ஆவியிலேயே அந்த பதிலும் வருது. நீ பண்ணாதெல்லாம் பண்ணிவிட்டு செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ வந்து என்னட்டு கேட்குறியா? உன்னை எப்போயும் ஆண்டவர் கை விட்டுவிட்டாரு, புரியுதா? அதனால் நீ இதை பற்றி கேட்டு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறான். நான் இந்த சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை தேடாமல், அந்த நிலையிலையும் ஆண்டவரை தேடி இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வந்தப்போ நான் தேடாமல் இவன் குறுக்கு வழியை கையாண்டு முயற்சி செய்தாலும் அது வாய்க்கலை, பலிக்கலை, பலன் கொடுக்கலை என்பதையும் நீங்கள் நினைக்க வேண்டும். இன்றைக்கு சில விசுவாசிகள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? எப்படியாவது பலன் கிடைக்கணும், ஏதாவது காரியம் நடக்கிறதுல குறியாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே மௌனமாக இருப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து விடாதீங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட தவறை நிறைய பேர் செய்கிறாங்க. இப்படி செய்தும் அவனுக்கு என்ன கிடைக்கலன்றது தான் பாயிண்ட்டு. இப்படி அவன் செய்தும் ஒன்றும் பலன் கிடைக்கல. அதே தான் உங்களுக்கும். அப்புறம் அவர் பேசவே மாட்டுறாரு, அவருக்கு பதிலே சொல்லவே மாட்டுறாரு, அவர் மௌனமாகவே இருப்பார். நான் எப்படி தான் இருக்கிறதான்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாவீதுக்கும் இதே போல் நடந்தது. தாவீதுக்கும் இதே போல் நெருக்கங்கள் வந்தது, வருத்தங்கள் வந்தது, கவலை வந்தது, பாரம் வந்தது, துக்கம் வந்தது, வேதனை வந்தது, எல்லாம் வந்ததுங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செய்தான்றதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். தாவீது செய்ததை பார்க்கலாம். சங்கீதம் 28:1. சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமா இராதேயும். நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன்.
எப்படி? என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது நான் சொல்கிறேன். மௌனமாக இருந்தார் தான். ஆனால் தாவீது ஜெபிக்கிறாரு. என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? நீர் கேளாதவர் போல் மௌனமாக இராதையும். நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியிலே இறங்களுக்கு ஒப்பாக இருப்பேன். ஆண்டவரே தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, கொஞ்சம் வாயத்திறங்களேன், பதில் சொல்லுங்களேன். இது மட்டும்தான்றீங்களா? நான் ஒரு சில சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். தாவீதினுடைய அனுபவங்கள் இருந்து நிறைய சொல்லலாம். நான் சும்மா 2-3 நான் சொல்கிறேன். சங்கீதம் 39:12 வசனம் இன்றைக்கு வாசித்தோம் இல்லையா? கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாக இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். அப்போ தாவீது என்ன செய்கிறான்றதை பாருங்கள். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க, என் கண்ணீருக்கு மௌனமாக இராதீங்க என்ன அப்படின்னு சொல்லி முறையிடுகிறதை பார்க்குறோம். அப்போ நான் ஏன் இந்த இடங்களில் உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னா, ஏதோ ஒரு தடவை சொன்னார், ஒரே ஒரு முறை சொன்னார் நீங்கள் நினச்சிருவீங்கன்றதுக்கு தான். 2 ஆச்சுங்களே. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 83:1 சங்கீதம் 83:1. தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே சும்மா இராதேயும். என்னங்க இது? எப்படி இருக்குது பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நமக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கு. தேவனே மௌனமாக இருக்காதீங்க, பேசாமல் இருக்காங்க. பேச மாட்டீங்களா? ஆண்டவரே பேசுங்கப்பா, பேசுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுறதை பார்க்குறோம். பேசாமல் இராதையும். தேவனே சும்மா இருக்காதீங்க. என்ன நீங்கள் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன வார்த்தைகள்லாம் இப்படி இருக்கு பாருங்க. இந்த சவுல் என்ன செஞ்சான்? போனார், கூப்பிட்டாரு, ஜெபம் பண்ணார், பதில் இல்லை. உடனே என்ன பண்ண? ஒரு டிசிஷன் எடுத்துட்டார். என்னது? அதுப்பா இனிமே அவரை பார்த்துல ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்தப்பா இங்கே வா, இந்த குறி சொல்கிற யாராக இருக்கா பாருப்பா இந்த ஊரில். இருக்கான் போய் அவங்க கூப்பிட்டா போ. எனக்கு வழி தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா? வகை தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா? என்னமோ இவர்கிட்டே தான் இருக்கணும்னு மாட்டிக்கிட்டு நினச்சிட்டு இருக்காரு அவர். இனிமேல் இவங்கள்ட்டே போய் தொங்கிட்டு இருக்கும் போல் இருக்கு. எனக்கு வழி தெரியாது அப்படின்ற எண்ணங்களிலே சில பேர் செயல்படுறாங்க. நான் முன்பே சொன்னேன், கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தரையே சார்ந்திருக்கணும். ஆண்டவர் மௌனமாக இருப்பது நோக்கம் என்ன? நீ என்ன சார்ந்திருக்கியா? இப்படி ஒரு சோதனை வரும்போது உன் மனசு ஊசலாட்டம் வருதா? தடுமாறுறியா? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கியா? வைராக்கியமாக இருக்கியா? என்ன வந்தாலும் வரட்டும், என்ன நடந்தாலும் வரட்டும், கர்த்தர் விட்ட வழி, கர்த்தர் மேலே பாரத்தை கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் விட்ட வழின்னு சொல்லி நீ அவரை சார்ந்திருக்கியா? நமக்கு வெதுக்குன்னுது பதுக்கு என்ன பண்ண வேண்டியது? நாள் ஆக இது சரியாக வராது, இந்த வழியெல்லாம் பார்த்துட்டு சரியாக வராது, இந்த மாதிரிலாம் விசுவாசம் வந்தால் சரியாக வராது, இப்படி வந்தால் சரியாக வராதுன்னு என்ன பண்ணுறோம்? சவுலை போல சிலர் இடறி போகிறாங்க. தாவீது என்ன வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் நடக்கட்டும். சங்கீதம் 109 முதல் வசனம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். பார்த்தீங்களா? இன்னும் எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். போதும், ஒரு 4 வசனம் சொன்னால் போதாதா? அப்போ தாவீதை பற்றி நான் சொல்ல வருகிறேன். அவன் 1 அல்ல 2 அல்ல, திரும்ப அவன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது தேவனை சார்ந்திருந்தான் என்பதற்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். சவுல் அப்படி செய்தாரா? ஒரு தடவை போனால் கூப்பிட்டு பார்த்தா ஆண்டவர் பதில் சொல்ல, உடனே என்ன பண்ணிட்டார்? சரி, டக்குன்னு ஒரு முடிவு மாட்டான். இப்படி தான் சில பேர் இன்றைக்கி அவசரம் கொடுக்க மாதிரி இருக்கிறாங்க. சில விசுவாசிங்கள்லாம், நான் எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணுறதான், நான் 1.5 மாதமாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், போதாதா? இந்த கணக்கெல்லாம் இங்கே பார்க்கவே கூடாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ண. இவர் எப்போ சொல்லுவார், இவர் எப்போ பதில் கொடுப்பார், இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பதில் அங்கே இருக்குது. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்குது. அப்போ இதேமாரி ஆகுது, அதையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். இவ்வளோ காலதாமதம் ஆகுதே, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன், அதையே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன, நான் என் ஜெபத்தில் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். நான் இன்றைக்கு ஆராதனை ஒர்ஷிப் நேரத்தில் இதை சொன்னேன். இந்த குடும்பம் என்கிற உறவை கொடுத்தது அவர், குடும்பத்தை ஏற்படுத்தினவரே அவர் தான்.
மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னு சொன்னதே அவரு. நீங்க ஏற்படுத்தினது இல்லை இந்த உறவெல்லாம். ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினாரு. வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாய் படைத்ததாக நம்ம படிக்கிறோம். கடைசியாக மனுஷனை படைக்கிறாரு. முதல்ல மனுஷனை படைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம படித்தது தான். படைச்சிட்டு சொல்கிறாரு, இவன் தனியாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு துணையை ஏற்படுத்தி ஏவாளை கொடுக்குறாரு. அங்கே தான் புருஷன் மனைவி என்கிற உறவு, ஒரு குடும்பம் என்பதை முதலாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்துகிறார். அதோடு நின்று போகாமல் நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி இவளை ஆசீர்வதிக்கிறார். அவங்க மூலமாக சந்ததிகள் உண்டாகிறது, குழந்தைகளாம். நான் என்ன சொல்ல வருகிறேன், அப்போ இதெல்லாவற்றையும் செய்ய சொன்னவர் அவர் தான், செய்கிறது அவர் தான், செய்ய வைத்தவரும் அவர் தான், செய்து கொண்டு இருப்பவரும் அவர் தான். அவர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு அவருக்கே நம்ம டேக்கா காட்டினா என்ன அர்த்தம்? அது அவர் தான் கொடுத்தாரு. எதை கொடுத்தாரு? நான் பெண்களுக்கு, நான் சகோதரிமார்கள் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் திருமணமாகி ஒரு புருஷன் இருக்குதா, இது கர்த்தர் கொடுத்தது. நான் புருஷன்மார்கள் சொல்கிறேன், உங்களுக்கு மனைவி இருக்கிறார்களா, அது கர்த்தர் கொடுத்தது. அடுத்தது, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது என்னது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், இதையும் அவர் தான் கொடுத்துருக்காருங்க. இதுவே உங்களுக்கு தான் உரிமை இருக்கிற மாதிரியும் அக்கறை இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தான் அவரை விட, அதாவது ஆண்டவரை விட உங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கிறதாக நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து நகைப்பார். அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா, என் பிள்ளை அஞ்சரம் உங்கள் பிள்ளை தான், யாரும் இல்லைன்னா. அங்கே தான் ஆண்டவருக்கே இடிக்குது. நான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு என் பிள்ளைன்றியா? அவர் நினைப்பார், நான் கொடுத்தேன் உனக்கு, அதை வச்சுட்டு என்னதுன்னு சொல்கிறேன். இப்போ என்னதுன்னு சொல்லுமா, யாருன்னு சொல்லுது? நம்மளுதுன்னு சொல்லுமா. நான் கர்த்தரை சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? இது கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லணும். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே அநேக சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன செய்கிறாங்க, அநேகர் மறந்து போய் இதில் ஆண்டவருக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாத போலவும், ஆண்டவருக்கு உறவு இல்லாத போலவும், அக்கறை இல்லாத போலவும், இவங்களுக்கு தான் இந்த பிள்ளை மேலே ரொம்ப அக்கறை இருக்கிறது போலவும் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, என்ன வேணா இருக்குதான், இல்லைன்னு இல்லை. இப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஐயோ இதெல்லாம் கஷ்டமான விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலையே அப்படி கர்த்தர் சொல்றார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஏன் பதைக்கிற, நீ ஏன் பதற, நீ ஏன் பயப்படுற, இல்லை இப்படி. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உன் மனசுக்குள்ளற உன் பிள்ளைன்னு சொல்கிற ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த உணர்வை நான் சொல்கிறேன், பாசம், இந்த உணர்வை தந்தது நான் தானே. உனக்கு அந்த மாதிரி உறவு, அந்த உணர்வே இல்லைன்னா நீ யாரு, அது யாரும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மூளையில் ஆண்டவர் என்னத்தை படைச்சி வச்சிருக்கிறாரு, அதை தான் இந்த அறிவை நான் சொல்லுகிறேன். கடைசி வரைக்கும் அது நம்ம பிள்ளை என்கிற ஒரு பாசத்தை ஆண்டவர் உனக்குள்ளே ஊற்றி வச்சிருக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு நீ அவருக்கு டேக்கா காட்டிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கோபம் வருது. நான் கொடுத்த எண்ணம், சிந்தை, அப்போ அதை வைத்துக்கொண்டு என்னையே புறக்கணிக்கிற, என்னை ஒதுக்குற, என்னை உதாசீனப்படுத்துகிற, என்னை உதறி தள்ளுறேன் போது ஆண்டவருக்கு கோபம் வருது. அப்போ எனக்கு இதில் பங்கு இல்லையான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம உனக்கு இருக்கிறத போல தாம்மா எனக்கும், உனக்கு இருக்கிற உணர்வு தாம்மா எனக்குன்றார் அவர். உனக்கு எப்படி அந்த பிள்ளையின் மேலே அக்கறையாக பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு எனக்கு இருக்குமா, நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்றாரு. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆண்டவரை நம்புகிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஆண்டவர் சொல்கிறாரு. அதே சமயம் ஒரு நெருக்கடின்னு வரும்பொழுது, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா என்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள வந்துடுது. அப்பயும் போய் சொல்கிறாங்க, அப்பயும் முறையிடுறாங்க. ஆண்டவர் உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு அப்படி கொடுக்கலன்னும் போது சரிப்போ அவர் ஏதோ வேற வேலையாக இருக்கார் போல தெரியுது. இப்போ நம்ம காரியத்தில் அவர் இன்னும் திரும்பி பார்க்குற மாதிரி தெரியல. இவர் எப்போ நம்ம காரியத்தை விசாரித்து எப்போ செய்ய போகிறாரு, சரி நம்ம வேறு வழியை பார்ப்போம் வா. எது அதான் இந்த நான் சொன்னேனே, குறி பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, சரி வேறு வழியில் பார்த்துக்கும் போ. இது தாங்க தப்பு. இது ஆண்டவருக்கு கோபத்துக்கு ஆளாகிற விஷயம். அப்போ என்னால் பொறுத்துக்க முடியல, திரும்பவும் நான் வரேன், இல்லைங்க என்னால் பொறுக்க முடியலையா, அதைத்தான் சொல்கிறாரு, பொறுமையாயிரு, ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. பொறுமை இல்லையே, நம்ம கனிக்கு வந்துட்டேன். இப்போ அன்பை பற்றி பார்த்தோம், ஆவியின் கனிகளில் அன்பு, அதில் முக்கியமானது அடுத்தது சொல்கிறேன், நீடிய பொறுமை. அந்த பொறுமை இல்லையா, எவ்வளோ நாள் தான் அவங்க பொறுத்துட்டு இருக்கிறது? சில பேருடைய கேள்விகள், சிலருடைய எண்ணங்கள், எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? நீடிய பொறுமை என்பது என்ன? நான் போன வாரமே சொன்னேன்,
ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம மேலே என்னவா இருக்கிறாருன்னு போட்டிருக்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சீக்கிரமாக ரட்சிக்கப்படணும், இதுதான் ஆண்டவர். ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆனால் ஆண்டவரே பொறுமையாக இருக்கிறாரு. என்னது, அவங்கெல்லாம் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படணும், அவர் பொறுமையாக இருக்க, நீ பொறுமையாக இருக்க வேண்டியதானே? நமக்கு அந்த பொறுமை இல்லை தானே? யோசித்து பாருங்க. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி, மெச்சூரிட்டி பற்றி சொல்கிறேன். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுடைய கிரியைகளிலே அது வெளிப்படும். என்ன கிரியைகள் வெளிப்படும் என்று சொன்னால் மௌனமாக இருக்கிறது தான். மௌனமாக இருக்கணும். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். மூடனாக இருந்தால் கூட அவன் யார்? அவன் அறிவாளியாம், அவன் புத்திசாலியாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் படிக்கலை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் அவன் என்னவா இருக்கிறான்? அவன் பேசாமல் வாயை திறக்காமல் பேசாமல் இருக்கிறான் பாருங்க. அப்படி இருக்கிறவன் தான் ஞானவானம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது போல் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய முதிர்ச்சியை காட்டுகிற அனுபவம். அதை புரிந்து கொள்ளாததை நம்ம அவரை தவறாக எண்ணுகிறோம். நான் சில சம்பவங்களை நான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இயேசுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். லூக்கா 26. அப்படியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 நினைக்கிறேன். மத்தேயு 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் இருங்க எப்போது பேசாமல் இருந்தார்? இப்போ 62 படிங்க. 62ஐயும் படித்தா உங்களுக்கு விளக்கம் புரியும். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவுக்கு எதிராக ஒரு பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவன் ஆளுகள் வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கிறான். அப்போ விசாரிக்கிறவன் கேட்குறான், என்னப்பா என்னடுமா இல்லை உன் மேலே குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னா இயேசு என்ன செய்கிறாரு? இப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷனாக இருக்கட்டும், அவன் சொல்கிறத நம்பாதீங்க, அவன் கட்டுக்கதைங்க, அவன் என் மேலே இல்லாத பொல்லாத அள்ளி போட்டு பேசுகிறாங்க, தாட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? குதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஜோ அபத்தம் அநியாயம் இது எங்கே எடுக்க அக்கிரமம், என் மேலே இல்லாத பொல்லாத அள்ளி போயிட்டா எல்லாரும் அலம்போதுவாங்க சில பேர். இது மனுஷனுக்கு இருக்க சுவாபத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இயேசு என்ன செய்தார் என்று நான் பார்க்கும்பொழுது, இவ்வளவு சொல்லும்போது அவர் பாட்டு கம்முன்னு இருக்கிறார். என்ன செய்கிறார் போட்டிருக்கு? பேசாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். 68வது வசனம். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, 1 அல்ல 2 அல்ல, பல சம்பவங்கள் நடக்குதுங்க. எதுக்குமே பேசாமல் இருக்கிறான்னு சொல்ல வரேன். ஒருத்தவங்க வந்து அடிச்சுட்டு கேட்குறான், யார் அடிச்சு சொல்லு பார்ப்போம். கண்ணை கட்டிட்டாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவால் எல்லாம் முடியும். இயேசுவால் இப்போ யாருன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு மனுஷீகமாக நான் பேசுகிறேன். இப்போ நினச்சிருந்தாங்க, என்ன இப்படி சொல்கிறான், நம்ம ரொம்ப ரொம்ப கேவலமாக நினைக்கிறான் போல் இருக்கு, இப்போ நான் அடித்தோம் யாருன்னு சொல்லட்டுமா என்று சொல்லி இயேசு செயல்படலை. அவருக்கு இருந்த அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தலைன்னு நான் சொல்ல வரேன். கவனிங்க, அவருக்கு இருந்த திறமையை, ஞானத்தை, அறிவையும் அவர் பயன்படுத்தலை. அதே போல் 27ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம்.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. என்னங்க இது பார்த்தீங்களா? என்னப்பா எல்லாரும் எவ்வளோ மாலு பேசுகிறாங்க, நீ ஒன்றுமே பேச மாட்டேங்கிறது. இயேசு பேசாமல் இருக்கிறார். 14 அவரும் ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். சரிங்க, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ கிறிஸ்து தானா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன இது சிலுவை விட்டு இறங்குவான்னு, அதுக்கும் ஒரு பதில் சொல்லவே கிடையாது. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் ஆண்டவருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் தான். ஆண்டவர் ஏன் அப்படி செயல்பட்டார்? பதில் சொல்ல தெரியாதனாலையா? பதில் சொல்ல முடியலையா? துணிச்சல் இல்லையா? தைரியம் இல்லையா? நோ. அப்புறம் என்ன காரணம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு அபிஷேகம் பெற்று ஆவியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நல்ல சில பேர் சொல்கிறாங்க, நான் 22 வருஷம் 32 வருஷம் சில பேர் மார்த்தட்டி சொல்லிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கிறாங்க. இப்படி பல வருஷங்களாக கடந்து வந்த அனுபவத்தை உடையவர்கள் இப்படிய முதிர்ச்சியை பற்றி நான் சொல்கிறேன். மெச்சூரிட்டி எப்படி இருப்பார்னு சொன்னால், இயேசுவை போல இருப்பார். அதுதான் ஒரு முதிர்ச்சி. நான் ஒரு சம்பவத்தை, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று நான் வாசித்தேன். அதில் நான் பார்த்தேன், ஒரு மனிதனாக பிறந்த ஒருவன், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுடைய மூளை, அவனுடைய மைண்டு, அவனுடைய அறிவை பற்றி நான் பேசுகிறேன். அவன் ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிறான் என்பதை எதை வைத்து கணக்கிடுறது? அவனுடைய மெச்சூரிட்டியுடைய அளவை நான் பேசுகிறேன். அளவு, அவனுடைய மெச்சூரிட்டியுடைய அளவை எதை வைத்து பேசலாம் என்று சொன்னால், பொதுவாக சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, புரியுதுங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், போய் எல்லார்ட்டையும் போய் தம்பட்டை அடிக்க வேண்டியது. நான் இதை கற்றுக்கிட்டேன், எனக்கு இது தெரியும் என்று உடனே போய் இது எல்லார்ட்டையும் போய் சில பேர் சொல்லுகிற சுவாபம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறீங்க, தெரிந்திருக்கீங்க, கற்றுக்கொண்டீங்க, பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ தெரிந்து கொண்டீர்களோ அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் நான் சொல்லவில்லை, உலக வாழ்க்கையிலையும் உன்னுடைய மெச்சூரிட்டி, உன்னுடைய மைண்ட், உன்னுடைய மெச்சூரிட்டியுடைய தன்மை என்று சொன்னால் 15லேருந்து 20 வரை தான் உனக்கு மதிப்பெண்ணலாம். இது ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய எடுத்த கணிப்பை நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற என்று சொன்னால், 15லேருந்து ஒரு 20 வயசுக்கு உள்ளே இருக்கிற அளவுக்கு தான் உனக்கு மூளை இருக்குன்னு அர்த்தமா. அடுத்தது, உங்களை குறித்து யாராவது உங்கள் நண்பர்களோ உங்களை கூட்டிகிட்டு இருக்கிறவங்க உங்களை பற்றி ஏதாவது தவறாக பேசிட்டாங்க என்று வைத்துக்கொள்ளுங்க. அப்படி யாராவது உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்ன உடனே எல்லார்ட்டையும் போய் என்ன பண்ணுறது, நான் செஞ்சது தான் கரெக்டு, நான் இதை செய்யவே கிடையாது, என் பக்கம்தான் நியாயம் இருக்குது என்று சொல்லி இதற்காக உங்களை நியாயப்படுத்துவதற்காக போய் ஊடாக போய் ஆளால தேடி உங்கள் கதையை சொல்லி உங்களை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு நபராக இருந்தால், உன்னுடைய நான் செய்தது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, என் பக்கம்தான் நியாயம் என்று சில பேர் சொல்லுவாங்க. அது எங்கே சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரையும் போய் சொல்லுது, என்னை பற்றி அப்படி பேசுகிறாங்க, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி கிடையாது, நான் சொன்னது தான் என்று சொல்லி இன்றைக்கு அடித்து மோதிட்டு அலமோதுற ஆட்கள் நீங்கள் பார்க்குறீங்க தானே, எங்கள் சபையிலையும் சரி, வெளியிலையும் சரி, குடும்பத்துலையும் சரி. இந்த மாதிரி நீ டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறேன்னு சொன்னால், உன்னுடைய முதிர்ச்சி, உன்னுடைய மெச்சூரிட்டி நான் சொல்கிறேன், 20லேருந்து 25 வயசுக்கு உட்பட்ட அளவுக்கு அது எந்த அளவுக்கு மூளை வளர்ந்துருக்குமோ அவ்வளோதான் நீ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறியா. அடுத்ததாக, உங்களை குறித்து இல்லாத ஒரு குற்றச்சாட்டை, நீங்கள் செய்யாத ஒரு தவறை, உங்கள் மேலே ஒரு குறையை சொல்லி பொய்யாக ஒளி சொல்லும் பொழுது, இல்லாத பொல்லாத அள்ளி போட்டு பேசுகிறதா சொல்கிறாங்களே, அதுபோல் உங்களை யாராவது பேசுகிறாங்க. பேசும்போது இதை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதில்ல, சொல்லவும் மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. இது 3வது தரப்பை நான் சொல்லிட்டு வரேன். 3வது படி, சொல்கிறது இல்லை, கவனிங்க, சொல்ல மாட்டீங்க.
ஆனால் மனசுக்குள்ளரையே வச்சு புழுங்கிட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ளரே என்ன செய்கிறது? என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, இதை மாதிரி நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கன்னு வச்சுக்க. உன்னுடைய மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சியின் தன்மை கவனிங்க. 27 30 வயசுக்கு உட்பட்ட அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வளர்ச்சி இருக்குமோ அதுதானா. நீ 60 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம். நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறன்னா இவ்வளோ தான் உன் வளர்ச்சி. 4ஆவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். உன்னை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறாங்க, அநியாயமாக குற்றம் சுமத்துறாங்க, உன்னை பற்றி குறை சொல்கிறாங்க, நீ செய்யாதெல்லாம் செய்ததாக சொல்கிறாங்க, உன் மனசு குற்றப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. கவனிங்க, எதை பற்றியும் கண்டுக்காமல், எதையுமே காதில் வாங்காமல், அப்படியே காதில் வந்தாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு உன் வேலையில் நீ தீவிரமாக கவனம் செலுத்தி உன் வழியை பார்த்து நீ போயிட்டுருக்கிற என்று சொன்னால், நீ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் ஒரு மனுஷன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த மெச்சூரிட்டி பர்சன். 50+ அவங்க கொடுக்குற மதிப்பெண்ணை நான் சொல்லிட்டு வரேன். முதல்ல 15லேருந்து 20, 20லேருந்து 25, அப்புறம் 25, 25லேருந்து 30 வரைக்கும் தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இதுதான் வளர்ச்சி. ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு அடையாளம்னா 50+, 50+. அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என்ன தீர்மானத்துக்கு வரணும்? நம்ம அந்த நிலையை அடையணும், நம்ம அப்படி உள்ள மனுஷனாக வாழணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு என்ன செய்யணும் என்றது தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அதற்கு என்ன செய்யணும்? வாசித்த அந்த வசனத்துக்கு பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதும் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன். ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. கவனிங்க. தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். எங்கே வந்தேன்னா, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதுன காரணம் என்னென்னா, அவர் பெரியவருங்க. நம்ம அதை தான் புரிஞ்சிக்க மாட்டோம். நமக்கு அது புரிஞ்சிக்கிற திராணி சக்தி இல்லை. அதனால் அவரை நம்ம லேசாக இட போடுறோம். இன்னும் வாயை திறக்க மாட்டார். நான் சொல்கிறேன், பெரியவங்கன்னு நான் சொல்கிறது வயசில் இல்லை, அறிவில், மூளையில் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, பேசாமல் இருப்பாங்க. யார் என்ன பேசினாலும் வளவளன்னு பேசவும் மாட்டாங்க. சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் திரும்பவும் இயேசுக்கிட்ட வரேன். இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, என்ன உன் மேலே எல்லோரும் அப்படி சொல்கிறாங்களேன்னு. இயேசு பதறி அடிச்சுட்டு வாரி அடிச்சுட்டு என்ன செய்யலை, ஐயோ அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க, அப்படிலாம் இல்லைங்க, ஐயோ 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 அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொல்லனாக்கா நம்பிடுவாங்களே, அதை பற்றி ஒரு கவலையே படலை. இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க? ஒன்று சொல்லிட்டா போதுங்க, ஓடே கும்ப கூட்டுறாங்க. அதை சொன்னால் போகிறாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை ஏன் இப்படி சொன்னாங்க, என்னை இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, எல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. நீ ஏன் பதைக்கிற, நீ ஏன் பதற? நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை குறித்து அவர் மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது அவருடைய ஸ்டாண்டர்டு. நிறைய காரியங்களே ஆண்டவர் மௌனமாக தானே இருக்கிறதாக நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி இருக்காருன்னா, அதுதாங்க அவருடைய ஸ்டாண்டர்டு. இது நமக்கு புரிய மாட்டேதுன்னு நீங்கள் நினைக்கிறான், புரிய வேண்டிய நேரத்தில் புரியும். எனவே அந்த பாணியை நம்ம பின்பற்றணும். இப்போ உங்கள் காரியத்தை குறித்து ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதையும் நான் சொன்னேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காரியத்தையும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மௌனமாக இருக்க விட மாட்டுறாங்களே. உங்களை வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி யாரும் விட மாட்டுறாங்க. சில பேர் உங்கள் வாயை கிண்டி கிளறுவாங்க, வார்த்தையை கொடுத்து
குத்தி கிண்டி கிளறி உங்கள் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தையை வரவழைக்கிறதுக்குன்னே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் திரும்பவும் இயேசுக்கிட்ட தான் வரேன். அப்படி தான் குத்தி பார்த்தான், கேட்டு பார்த்தான், பேசி பார்த்தான். என்னது கொட்டிவிட்டு யார் கொட்டினது சொல்லுன்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், நீ இயேசு கிறிஸ்துவா இருந்தால் நீ சிலுவை விட்டு இறங்குன்னு கிண்டல் பண்ணுறான். அதுக்கெல்லாம் ஒரு அசைரலை. மனுஷிகமாக நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நேரத்தில் எவ்வளோ துணிச்சல் இருந்தால் இந்த ஒரு பொடிப்பைய என்னை பார்த்து இப்படி கேட்டான்னு சொல்லி என்ன பண்ணி இருந்திருக்கலாம், என்ன பண்ணி இருந்திருக்கலாம். சட்டை போட்டுனே புரியுது நான் சொல்கிறது. உடனே இயேசு சிலுவையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், சர்றன்னு இறங்கி சர்றன்னு மேலே போயிடக்கூடாதா. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க. அவருடைய வல்லமையை பயன்படுத்தி இயேசுநாதர் வந்து கீழே இறங்கி என்னடா சொல்கிற அப்படி என்ன சொல்கிற அப்படி என்ன இறங்க முடியாது நினச்சிட்டு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. நான் மனுஷீகமாக பேசுகிறேன். இயேசு என்ன பண்ண, அவன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அவன் கிடக்குறான், இவன் சொல்லிட்டான்றதுக்கு நம்ம இறங்கணுமா, இறங்கினா தான் கிறிஸ்துவா. இல்லை, அவன் அப்படி தான் சொல்கிறான். நீங்கள் இறங்குனீன்னா நான் உங்களை வணங்குறேன்றான். அப்போ இவர் என்ன நினச்சிருக்கணும், அச்சோ நம்ம இறங்குறாக்கா எல்லோரும் வணங்கிடும். ஓ வணக்கமும் எனக்கு தேவையில்லையா, நான் இறங்காமையே இப்போ எல்லோரும் என்னை வணங்க வைக்க பார்க்குறேன். ஆண்டவர் இயேசு சிலுவிலே தொங்கினதுனால தான். ஒரு வேளை இறங்கியிருந்தால் அவன் மட்டும் வேணால் வணங்கியிருப்பான். ஒரு வேளை அவர் அந்த சிலுவையிலே தொங்கினதுனால இன்றைக்கு உலகமே அவர் வணங்குது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அதுதான் அறிவுன்னு சொல்கிறேன். இதே போல் உங்கள் அறிவை மழுங்கடிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும்னு நான் சொல்கிறேன். சங்கடங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும். உங்களை வந்து மடங்கடிக்க பார்ப்பாங்க, உங்களை மடக்குவாங்க. யார்? பிசாசு. எதற்கு? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்காக, கெடுப்பதற்காக, தடை செய்வதற்காக பிசாசு தந்திரமாக வந்து உனக்கு கோபத்தை மூட்டுவான், எரிச்சலை மூட்டுவான், ஆத்திரத்தை மூட்டுவான், பொறுமைக்கு சோதனை கொண்டு வருவான். இல்லைங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க நம்ம என்னால் சும்மா இருக்க முடியலைங்க. இன்றைக்கி நிறைய காரியங்களில் எங்கே பாருங்க, உங்கள் கண்ணுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சில அநியாயங்களை, அக்கிரமங்களை கண்டு சிலரால் பொறுத்து கொள்ள முடியல. இதெல்லாம் எப்படிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்க, சும்மா இருக்கணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சில பேர் பதைப்பாங்க. நான் சொல்கிறேன், அக்கம் பக்கத்தோடு நம்ம வீட்டுக்கே முதல்ல வருவோம், திரும்பவும் இங்கே பாருங்கள், இவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாங்க, இந்த பிள்ளை இப்படி பண்ணுதுங்க, அப்படி பண்ணுதுங்க, இதெல்லாம் எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும், இதெல்லாம் எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும். நான் சொல்கிறேன், உன்னை டென்ஷன் ஆக்கிறதுக்குன்னே தான் வந்திருக்குது அது. அப்போ என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் பதில் சொல்கிறது என்ன? மௌனமாக இரு. ஐயோ பேசாமல் வந்துட்டு நடந்துருமா? கர்த்தரே மௌனமாக தானே இருக்கிறாரு. கொஞ்சம் ஜெபத்துக்கு பதில் தரல தானே. இப்போ நீங்கள் எந்த காரியத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோயோ எப்படியாவது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் தீவிரமாக நிற்கிறீங்களோ, அந்த காரியமும் நடக்கலை, அதுக்கு பதிலும் கொடுக்கல. அவரே என்ன பண்ணுறாரு? இப்போ வாயை திறக்காம மௌனமாக இருக்கிறாரு. அதேமாரி இருந்துட்டு போ. எப்படிங்க அது எப்படிங்க அது? ஆண்டவர் கேட்குறாரு, இதெல்லாம் நான் கொடுத்தது வச்சுக்கிட்டு நீ எண்ணிட்டே எப்படின்னு கேட்குற? இந்த சொந்தம் பந்தம் உறவு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உனக்கு? சொல்லு. என் புருஷன், என் மனைவி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பிள்ளைன்ற இதெல்லாம் ஏதுப்பா அது? எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன். இல்லை பிறக்கும்போதே கொண்டு வந்தியா? எல்லாம் நான் பார்த்து உனக்கு கொடுத்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை மூணாவது மனுஷனை வச்சுக்கிறோம். என்னது? அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. அவங்க சொல்கிறேன், உங்கள் உடையது எல்லாமே அவருடையது. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் அவர் கொடுத்தது, அவருடையது. அவருக்கு சொந்தமானதை தான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்கே நீங்கள் டேக்கா காட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒன்று கிடச்சிட்டா போதுங்க, கத்தரை தூக்கி எட்ட வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு நல்ல வேலை கிடைக்குது, ஒரு படிச்சிடறோன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க நடந்துக்கிற நடை என்ன, பார்க்குற பார்வை என்ன, ஒரு டிகிரி வாங்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கை நிறைய ஒரு சம்பாதம் வாங்கிட்டாலும் சரி, பார்வை மாறுது, பேச்சு மாறுது, நட மாறுது, உடம் மாறுது, எல்லாம் மாறிடுதுங்க. அடாடாடாடாடா, இதெல்லாம் கத்தர் பார்த்து தானே இருக்கிறாரு. ஒன்றை ஒரு மனுஷனாக நடக்க வைக்கிறதுக்கு வந்தால் நீ அவரே தூக்கி பந்தார். ஐயோ, இதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போ உங்கள் பாணியில் டீல் பண்ணுறதே கிடையாது. உடனே வந்திருந்தாக்கா நீங்கள் பயந்துருப்பீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே அசையாமல் பார்த்துட்ருக்கார், மௌனமாக தான் இருக்கிறார். அதுவும் அவருடைய மெச்சூரிட்டி. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நீயா முட்டி மோதி, நீயா என்னது உணர்ந்து வரணும்னு எதிர்பார்க்குறார். இந்த காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாதா? வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற ஆள் கிடையாது. சொன்ன ஆமாம் அப்படின்னு நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? அதுக்கு வசனம் இருக்குது.
எரேமியாவில் இருக்கு பாருங்க ஒரு வசனம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 22, 21. ம் 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 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த வசனம். படிங்க மைக்கில். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில், நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும் பொழுது நான் உனக்கு சொன்னேன். ஐயா, நீ நல்லா இருக்கும் போதே சொன்னப்பா. நீ நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன். நீ கேளேன் என்றாய். கேட்க மாட்டேன்னு சொன்னியே, நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல், நீ சின்ன வயசுல இருந்தே, உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே, நீ என்னுடைய சத்தத்தை கேளாமற் போகிறதே, கேட்காம போறதே உனக்கு வழக்கம். பழக்கமா போச்சு. சொல்லுன்ற நான் தான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாருங்க, நான் பேசலை, நான் சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்படி எழுதிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லாமல் இல்லை, சொல்றது கேட்கறது கிடையாது, நீங்கள் காதில் வாங்கிறதே கிடையாது. சொல்றது கர்த்தர் சொல்றாருன்னு நினைக்கிறதும் கிடையாது. இவங்களுக்கு நேராக வந்து கர்த்தர் என்ன செய்யணும், வெண் வஸ்திரம் தரித்து சிவப்பு துண்டு ஒன்று போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு வந்து நேராக வந்து சொன்னால் தான் கர்த்தர் சொல்கிறாருன்னு நினைக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க இப்போ. இது அப்படி ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அவரே வந்து நேராக சொல்லணுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சொல்லிட்டு தாங்க இருக்கார். அவர் சொல்கிறத கேளுங்க, மௌனமாக இருங்க. ஏன்னா எல்லாரும் எரிச்சல் மூட்டுறாங்க, டென்ஷன் ஆகுது. நான் சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ, இது ஒரு கூட்டம். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு நடக்காத நினச்சி நம்ம கம்முன்னு இருப்போம். சரி, கர்த்தர் பார்த்து நடந்துட்டோம், கம்முன்னு இருப்போம். இந்த சுற்றி உள்ளவங்கள என்னாச்சு, ஏன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. திருமணமாகி சில மாதங்கள், வருஷம் இல்லைங்க, சில மாதம் ஆனாலே போகுது. என்ன ஏதோ செய்தி உண்டா? இவங்க ரொம்ப அக்கறையில் விசாரிக்கிறாங்களா அவங்க. இது ஒன்று மட்டும் நான் சொல்லலைங்க, ஒவ்வொன்றும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். படித்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவன் படியாக வேலையை தேடி எங்கே பார்த்தாலும் ஏன் ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதில்ல? ஏங்க நமக்கு இல்லைங்க தெரியும் இந்த வலியும் வருத்தம். எத்தனை படி ஏறி இறங்கியிருப்போம், எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்போம், நமக்கு தெரியும். இது வாய் கூசாமல் குத்திட்டு போயிட்டே இருக்கும், பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது கல்யாணம். நமக்கு தான் தெரியும் எத்தனை இடத்துல ஏறணும், எத்தனை பேரை கேட்டோம், எத்தனை இதில் ஆன்லைனில் பார்த்தோம், மேரேஜ் பியூரோவில் பார்க்குறோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோன்னுட்டு பொண்ணை தேடியும் மாப்பிள்ளை தேடிட்டு பார்க்கறது நமக்கு தான் ஏன் தெரியும். அடுத்தவனுக்கு தெரியும். வாய் வலிக்காமல் என்ன வயசு ஏறிட்டே போயிட்டு இருக்குது, நீ பாட்டு இருக்கிற. இனிமேல் நம்ம பிள்ளைய பற்றி அவங்களுக்கு ரொம்ப அக்கறை. அவங்களுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். எது சரியில்லைன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அக்கறை உள்ளவங்க வந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த கேட்குறான் பார்த்திங்க, ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டேன், என்ன வயசு என்னது, நீ வச்சிட்ருக்க என்ன? ஆமாம் வச்சிட்ருக்கேன். ரைட்டு, என்ன செய்யணுன்ற காலகாலத்தை நீ ஏதாவது பார்த்து கொண்டு வாயேன் அப்படின்வான் உடனே. இது உன் வேலையாது? இவர் வந்து விசாரிக்கிறாராம் நம்ம பிள்ளைய பற்றி, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறத பற்றி இவருக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு காரியம் செஞ்சுருப்பான். நான் எல்லா காரியத்துக்கும் நான் பேசுகிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எத்தனை பிரச்சனையாக இருக்கட்டுங்க, இந்த சுற்றி இருக்க இந்த 4 பேரால் தாங்க பிரச்சனையாக வருதுங்க. வாயை மூடிட்டு சும்மா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ ஒரு மெச்சூரிட்டி ஆளாக இருந்தால், இப்போ ஒரு சம்பவம் சொன்ன பாருங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் இப்படிலாம் சொல்கிறேன், நீ ஏன் பதறேன்ற, நீ ஏன் பதைக்கிறேன்ற. இல்லைங்க, அவங்களாம் சொல்கிறாங்களே, சொல்கிற மாதிரி நடக்குது. என்ன நடந்து போச்சு? கர்த்தர் மௌனமாக இருக்கார்ல, நீ மௌனமாக இரு. இல்லை இது பாரு, ஓம் பிள்ளை அவர் பிள்ளை, ஓம் பிள்ளைக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற அக்கறை உன்னை விட அவருக்கு அதிகமாக இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நம்ம விட நம்ம பிள்ளையை பற்றி அவருக்கு தான் அக்கறை அதிகம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஏமா நமக்கு தான் அந்த பிள்ளை வந்து பிறந்து நமக்கு தான் சொந்தம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அது முதல்ல தப்பு. அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க. என்றைக்கு வந்து என்னதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்கோ, ஆண்டவருக்கு ஒரு காலகட்டம் வரும்போது இந்த ஒன்றுது நீயே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பார். இந்த நீனே வச்சுக்க, நீனே பார்த்துக்க போ. கோபம் வந்துடும் அவருக்கு, ஆண்டவருக்கு. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் ஆண்டவருடையது. அதனால் என்ன செய்யணும், நம்ம எது நடந்தாலும் இது இந்த சில கஷ்ட நஷ்டங்களை பற்றி நான் சொன்னேன். இன்னும் சிலர் குடும்பத்தில்
சுவாபங்கள். இந்த மனுஷனை திருந்தவே மாட்டுறாருங்க. இந்த மனுஷனை திருத்தவே முடியலைங்க. அடுத்து சில புருஷர்கள் சொல்கிறது, ஐயோ இந்த பெண்ணு இவள் கட்டிக்கிட்டு ரொம்ப நான் பட வேண்டியது கொஞ்சம் கூட எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நான் சொல்ல வர்றது என்ன, குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சிலர் பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க, ஐயோ நான் என்னதான் சொல்கிறதுன்னு தெரியலைங்க, கேட்கவே மாட்டுறாங்க இந்த பிள்ளை. அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உங்கள் அங்கலாய்ப்பு, உங்கள் வருத்தம், உங்கள் வேதனை எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் என்பதை நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு தெரியுது நியாயம்தான். ஆனால் நீங்கள் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். எதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்களோ, பாரமாக, கவலையாக, கஷ்டமாக, வேதனையாக நினைக்கிறீங்களோ, அதை கர்த்தர்கிட்ட தாங்க கொடுத்தேன். என்னது கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் அப்படி ஏன் சுமந்துட்டு நிற்கிறேன்? கர்த்தர் பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மனசு வரமாட்டுதே. மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி உள்ளவங்களால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அப்போ மெச்சூரிட்டி இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் ஒன்று உதாரணம் சொன்ன பாருங்கள், 50+ அந்த நிலையை நான் அடையணும், அந்த அறிவு எனக்கு வேணும், அந்த ஞானம் வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சுகமாக இருக்கும். ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தந்தையும் ஒரு மகனும், 5 வயசு, அந்த பையனுக்கு 5 வயசு, அப்பாவும் பிள்ளையுமாக சென்னையில் ட்ரெயினில் ஏறுறாங்க. சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் அவங்க போகணும். பகல் நேரத்து ட்ரெயின், காலையில் ஏறுறாங்க ட்ரெயின். பகலில் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. அதிகமான கூட்டம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது சீட்லாம். ஜன்னல் ஓரமாக போய் இந்த பையன், பிள்ளைங்களாம் எல்லாருமே பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் ஜன்னல் ஓரம் உட்காரதானே எல்லோரும் ஆசைப்படுவாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வரணும். ஜன்னல் ஓரமாக போய் உட்காந்துதான் ட்ரெயினில். அந்த ட்ரெயினில் உள்ள அந்த ஜன்னல் கதவு ஷட்டர் இறங்கியிருக்கு. இப்படி தூக்கி விட்றான், நிற்காம கீழே விழுது. கையால் திரும்ப தூக்கி விட்றான், கீழே தொப்புன்னு விழுது. ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தான், நிற்கவே மாட்டுது அந்த கதவு. தண்ணி பாட்டில் இருந்து பாருங்கள், வாட்டர் பாட்டில், அதை தூக்கி விட்டுட்டு அந்த பாட்டிலை முட்டு கொடுத்து பார்த்தான், நிற்கலை. அப்புறம் ஒரு பேப்பரு எடுத்து மடித்து இடித்து சொருவி அந்த ஷட்டர் கீழே விடாமல் இருக்கிறதுக்காக பற்றி பார்த்தான். அப்போ கீழே கிடக்கிற ஒரு குச்சி எடுத்து பார்த்தான். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அந்த கதவு என்ன செய்ய மாட்டுது, தொப்புன்னு கீழே ஊந்துடுது ஜன்னல் அந்த ட்ரெயினில். இது போல் தூக்கிறதும் வைக்கிறதும் தூக்கிறதும் கீழே விடுறதும் மேலே தூக்கிறதும் கீழே விடுறதுமா கவனிங்க. போராடிட்டு அவன் விடவே இல்லைங்க. அவன் மனசு வரல. எப்படியாவது அதை நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரணும்னு ஒரு சந்தோஷம். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழித்து அந்த கதவு, அந்த ஜன்னல் கதவு தூக்கி விட்டான் பாருங்க, போய் நின்றுச்சா ஒரே சந்தோஷம் அவனுக்கு. இப்போ என்ன செய்யலாம், இன்னும் ட்ரெயினில் வெளியிலெல்லாம் பார்த்துட்டு வரலாமே. என்ன இது தூக்கி விட்டான் பாருங்கள், ஷட்டர் நின்றுச்சு பாருங்கள், ட்ரெயினு நின்றுச்சு. ட்ரெயின் நின்றுச்சுன்னு தான் நீங்கள் ரொம்ப ஓடாது நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க. ஓடுற ட்ரெயின் தாங்க நிற்கிது, ரிப்பேர் ஆகல நிற்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க போல் இருக்கு. இல்லை என்னென்னா மதுரை ஸ்டேஷன் வந்து நின்றுச்சு. எங்கே ஏறினா, சென்னையில் ஏறினா எங்கே இறங்கணும், மதுரையில் இறங்கணும். மதுரையே வந்துடுச்சு. இதை இவன் கவனிக்கலை. இவன் தான் இதிலேயே கவனமாக இருந்தான்ல. எதில், இந்த கதவை ஏற்றுறதும் இறக்கிறதும் இதிலே கவனமாக இருந்ததில்ல. மதுரை வந்து இவனுக்கு தெரியாது. அப்பா என்ன பண்ணுறாரு, தம்பி எழுந்துடுறா அப்படின்னாரு. இல்லைப்பா இப்போ தான்ப்பா இந்த கதவை தூக்கி விட்டுருக்குறேன், நான் இன்னும் வெளியில் எல்லாத்தையும் பார்க்கணுப்பா அப்படின்னாரு. அதெல்லாம் இப்போ பார்க்க வச்சுட முடியாது, நேரம் ஆயிடுச்சு. இல்லைப்பா நான் பார்க்கணுப்பா, இவனுக்கு மதுரை வந்துன்றது தெரியல. அவன் அப்பாவே அந்த பிள்ளை என்ன செய்யுது, பரிதாபமா வேடிக்கை பார்க்கணுன்னு. அவன் சொல்கிறாரு, ஐயோ மதுரை வந்துச்சுடா, இதுக்கப்புறம் நேரம் இல்லை, ட்ரெயின் எடுத்துருவாங்க, சீக்கிரம் இறங்குடான்னு கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போட்டார். பாவமாக இருக்குல்ல என்ன கேட்குறது உங்களுக்கு. ஐயோ பாவம் இந்த ஏமாந்து போச்சுன்னு கேளுங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற காரியத்தை சொல்கிறேன். இது போல தான் என்னது, சிலரோட வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை திருத்துறேன், இவங்களை சரி பண்ணுறேன், அவங்கள சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாழ்நாள் பூரா இவங்களை திருத்துறேன், அவங்கள திருத்துறேன், இவங்களை ஒழுங்கு பண்ணுறேன், இவங்களை திருந்தணும் போகணுன்றதுக்காக அதிலேயே மனசையும் நேரத்தையும் கவனத்தையும் அதிலேயே செலுத்திவிட்டு இவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துட்டு
வீணாக போயிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன பண்ணான் இவன்? எதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தான்? இந்த ஜன்னலை நிறுத்துறதுலே தான் அதை சரி பண்ணுறதுலே தான் இருந்தான் அவன். இப்போ அதனால் என்ன ஆச்சு? இவன் பார்க்க வேண்டியதையும் பார்க்கல, வேடிக்கையும் பார்க்கல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கான நேரமும் முடிஞ்சு போச்சு. இவன் ஆசைப்பட்டதும் நிறைவேறல, வந்த இடமும் நிறைஞ்சிடுச்சு. நான் இது தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். புரியுதுங்களா? உன் வாழ்நாள் பூரா நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. இந்த பிள்ளைய கரையாற்றணும், இந்த பிள்ளைக்கு அதை செய்யணும், இவங்களை அப்படி கொண்டுட்டு வந்தோணும், இவங்க இப்படி கொண்டுட்டு வந்தோன்னு இதே மாதிரி நீங்கள் சொல்லி 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 உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட போகுது. இதை என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். அவர் தான் மௌனமாக இருக்காரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ நம்ம மௌனமாக இரு. என்னது எதுக்குன்னு கேட்குறீங்களா? சும்மா இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நம்ம புள்ளப்பூச்சி மாதிரி நின்றுவான். இங்கே நின்றுட்டேன். என்ன ஒன்றும் இல்லை, 4 வருஷமா ஆச்சே, இன்னும் இல்லை, ஒன்றும் குழந்தை இல்லை. அப்புறம் என்னாச்சு? என்ன நீ ஏதாவது வடை பாயசம் சாப்பாடு போடுவோன்னு பார்த்தேன், இன்னும் ஒன்றும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரில. வடை பாயசம் வேணும்னாக்கா சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கு ஏன் இதை குத்தி இதை காட்டிகிட்டு இருக்கிறேன்? ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறது. படித்தவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிற அந்த வழி. படித்து முடித்து டிகிரி வாங்கினவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வழி. ஏன் வேலைக்கு போகல? என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ? படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த வழி. வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறாங்க, வேலை கிடைக்கல. இதுக்காகவே நான் பார்த்ததை சொல்கிறேன். இதுக்காகவே யாராவது கண்டா பதுங்க. அங்கே பாருங்க, இது கண்டவொடனே இப்போ என்ன வேலைக்கு போகணும் தான் கேட்பாங்க. நான் வரல, இந்த கல்யாணத்துக்கும் வரல, காரியத்துக்கும் வரல. எத்தனை பேர் இருக்காங்க? ஏதாவது விசேஷம் போன உடனே உன் பொண்ணு என்னன்னு கேட்பாங்க, பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நான் வரலப்பா கண்டு ஒதுங்குற ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ என்ன அர்த்தம்? இந்த சமூகம் என்ன செய்யுது? நம்ம நோக அடிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், இதை கண்டு நீ ஒதுங்கி பதுங்கி போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம இதை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறேன். எதுக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லி நம்ம அதை செய்யவே கூடாது. சொல்லிட்டு போட்டோம். யாரால் முடியும்? ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவனால் மட்டும் முடியும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் காரியத்தை குறித்து கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? இப்போ அநேக காரியங்களை குறித்து, உங்களை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் பதில் சொல்லாமல் என்னவா இருக்கிறார்? எப்படி இருக்கிறாரு? மௌனமாக இருக்கிறாரு. எனவே அந்த கர்த்தர் உங்கள்கிட்ட பார்த்து கடைசி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீயும் மௌனமாக இரு. எதுக்கு? யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும், அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, சாடையில் பேசுகிறாங்க, என்னை வந்து எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க, ஏதாவது பண்ணிட்டு போ. மௌனமாக இரு. மௌனமாக இருயா. சும்மா எங்கேயாவது அங்கே யாராவது பேசினா என்னை பார்த்து தான் பேசுகிறாங்க, அப்புறம் என்னையே பார்க்குறாங்க பாரு, என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க பாரு. என்ன இது? இதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன், அவங்க சிரிக்கட்டும், பேசட்டும், எதுவாக தான் இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அதை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கோம். இவ்வளோ தான் ஆவிக்குரியவன். நீ தான் ஒரு மெச்சூர்டு பர்சன். நீ இன்னும் சிறுப்பிள்ளத்தனமாகவே இருக்கிற. கர்த்தர் உன் மேலே வருத்தமாக இருக்கிற. நான் சொல்கிறது, கர்த்தரை போல ஆகணும், கர்த்தரை போல மாறணும், கர்த்தரை போல வாழணும். இயேசு என்ன செய்தார்? அவர்களுடைய பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது வாயை திறவாமல் இருந்தாலும் எழுதிருக்குது. அதுதான் நானும் சொல்கிறேன். வேதம் சொல்லுது, நமக்கு சொல்லுது, மூடனாக இருந்தால் கூட நீ வாயை திறக்கலன்னு சொன்னால் உன்னை மாதிரி அறிவாளி புத்திசாலி யாருமே இல்லையா? யாருக்கு அந்த வெகுமதி? யாருக்கு அந்த கிரீடம்? பேசாமல் இருக்கிறவங்க தான். ஆனால் அநேக சமயங்களிலே கர்த்தருடைய கிருபையினால் நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இதை பேர் எதையோ நிறைய கதைகளை சொல்லுவாங்க, குறைகளை சொல்லுவாங்க, குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. நீ என்ன பாருங்கள், மோஸ்ட்லி 99% நான் சொல்ல முடியும். அது என்ன ஒன்றுன்னு கேட்குறீங்களா? தப்பி தவறி எப்பயாவது சொல்லிட்டு போனோன்னு செய்தி நேரத்துலையோ பிரசங்கத்திலையோ மற்ற இடத்துலையோ யார் என்ன எதை பற்றி பேசினாலும் அது பிரசங்கத்தில் நான் சொல்கிறதே கிடையாது. சிலர் இதை ரொம்ப எதிர்பார்ப்போடு கவனிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. நம்மளை பற்றி எதாவது பேசுகிறாங்களா, இதை பற்றி எதாவது சொல்கிறாங்கன்னு. இது எனக்கு தேவையில்லைன்றேன். அவங்க நினைப்பு அப்படி இருக்கு பாருங்க. நான் இவங்களுக்கு பயந்துட்டுலாம் கிடையாது. இதற்காக நான் நேரத்தை வீணாக்க விரும்பலைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பலை. உங்களுக்கு வேண்டிய செய்தியை நம்ம கொடுக்கணும். அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசி எனக்கு என்ன ஆக வேண்டி இருக்குது? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையேன்றாங்க. அவர் அப்படி சொல்கிறாரு, யாராவது எதாவது சொல்கிறார், உங்களை பற்றி என்னைய, உங்களை பற்றி அப்படிலாம் பேசுகிறா, பேசிட்டு போட்டோம். ஒன்றுமே பேச மாட்டுறாரு இவர். இப்போ புரியுதுங்களா?
நான் இயேசுவை போல் வாழ விரும்புகிறேன், இயேசுவை போல் நடக்க விரும்புகிறேன். நான் இயேசுவை போல் ஆயிட்டேன்னு சொல்ல, அவரை போல் இருக்க நான் ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். அது என்னால் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, எங்கெங்கேயோ பேசுகிறதா சொல்கிறாங்க. சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறதே கிடையாது, சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. நான் அதை ஏன் கண்டுக்கல தெரியுங்களா? இப்போ சொல்லிட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் நான் உறுதி அடிச்சுட்டு நான் பதில் சொல்லிட்டு, ஏன்னா அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதை தான் இயல்பான சுபாவம். இப்போ இப்போ நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை உடனே அடித்து மோதிட்டு அலை மோதிட்டு உடனே அது இல்லைன்னு ப்ரூஃப் பார்க்குறதுக்கு தான் நீங்கள் பதைப்பீங்க. அதை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம அதை அப்படி செய்யணும்னு அவசியமே கிடையாது. எது வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். கர்த்தர் பார்க்குறேன். நாளானது விளங்க பண்ணும். நாள் வரும்போது தெரிஞ்சுட்டு போகுது. அப்போ உங்களை பற்றி அப்படி தான் நினைப்பாங்க, நினச்சிட்டு போட்டோம். புரியுதுங்களா? நினைக்கிறாங்களதை பற்றி சில கவலைப்படுறீங்க தானே? ஆமாம், கவலை தான், கஷ்டம்தான், நினச்சிட்டு போட்டோம். ஏசுனாதரே அப்படி தான் நினைட்டு போனார். கேட்குறாங்க பாரு, என்னப்பா உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கார் பாருங்க. சொல்கிறாங்களே அப்படிலாம் இல்லைன்னா மறுத்தே பேசலை அவர். எத்தனை இடத்துல உங்களுக்கு காமிச்சேன், மௌனமாக இருந்தார், மௌனமாக இருந்தார். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும், இயேசுக்காக வாழணும், இயேசுவை போல வாழணும். அப்படி இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தை நினைத்து, உங்கள் பிள்ளைகளை நினைத்து ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். அவர் மௌனத்தை கலைத்து, ஆண்டவர் மௌனமாக தான் இருந்தார். இன்றைக்கு அந்த மௌனத்தை கலைத்து கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை பற்றி, என்னை குறித்து, என் பிள்ளையை பற்றி ரொம்ப நாட்களாகவே நான் கவலையோடு இருந்தேன், துக்கத்தோடு இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன். எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த பிள்ளையை குறித்து எனக்கு பெரிய பாரம் ஆண்டவரே. இது என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன செய்வது என்று சொல்லி நான் தவித்தது உண்டு ஆண்டவரே. இந்த தவிப்புக்கு உம்மிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காது இருக்கும்போது என் மனதில் ஒரு வேதனை, வருத்தமும் இருந்தது உண்டு ஆண்டவரே. உன் மௌனத்துக்கான பதில் இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த பிரச்சனையை, இந்த காரியத்தை உங்களோட கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களோட கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்குறேன். என் பிள்ளையும் உங்கள் கரத்தில், என் குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இனி எதுவும் என்னுடையது இல்லை, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் செய்வீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அன்றைய ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்க சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை, இந்த உண்மையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. The silence of God should be lead us to repentance. ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மௌனமாக இருப்பதுடைய நோக்கம், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரே உன் காரியத்தை வாக்கி பண்ணுவாங்க. The silence of God should be lead us to restoration. ஆதியில் செய்த கிரியைகளை சீர்பொருந்துங்க. எதையெல்லாம் செய்ய தவறிட்டீங்க, எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க.
சீர் பொருந்துங்க, சமாதானமாகுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாகுங்க. என்னென்ன காரியத்தை ஆண்டவர் உங்களை செய்யும்படி சொல்லுகிறாரோ அதை செய்ய ஒப்பு கொடுங்க, தீர்மானத்தோட. ஓ, அதனால் நான் மௌனமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். The silence of God should be lead us to reliance. ஆண்டவர் பாடுகள் துன்பத்தின் மத்தியிலையும் கர்த்தரை நம்புகிறாயா? கர்த்தரையே நம்பி இருக்கிறாயா? கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அவரை சார்ந்திருக்கிறீங்களா? அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ ரிபாலாதார சந்தனமலா கியாந்துலா கரபனா. ஆண்டவரே, அந்த மெச்சூரிட்டி எனக்கு தாங்கப்பா, அந்த முதிர்ச்சி எனக்கு தாங்கப்பா. நான் அறிவில் குறைவாக இருக்கிறேன் ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பதறேன், டென்ஷன் ஆகிறேன், எரிச்சலாக இருக்குது, கோபம் வருது, ஆத்திரமாக வருது. என்னை பற்றி மற்றவர்கள் சொல்லும்போது, குறைச்சி பேசும்போது, பொய் பேசும்பொழுது, என் மேலே இட்டுக்கட்டி பேசும்போது, என்னை குறித்து பழியாய் பேசும் பொழுது என் மனசு பதைக்குது ஆண்டவரே, என் உள்ளம் குமுறுது ஆண்டவரே. என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, என்னால் பொறுக்க முடியல ஆண்டவரே. நான் 50+ அந்த மெச்சூரிட்டி அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க கிருபை தாங்கப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லியிருக்கிற அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ரிபாலாதாரா சந்தனியா அதுலா கரவரா என்று அப்படி சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? நீங்கள் சொல்லி ஜெபிங்க, கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிங்க. நீங்கள் சொல்லி ஜெபிங்க. நான் சொல்லி கொடுத்ததை உங்கள் வாயால் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், உன் நிலைமையை மாற்றுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை, உங்கள் மனசை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்க மனதாக இருக்கீங்களோ? அப்படிப்பட்டவர்கள் எழுந்து நிற்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கிறவங்க எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ ரபலதர ஷதரதியதுலா கரபரா நிபலந்தரரி சந்தினி பிராந்தலாலியாதுலா கரபரா ஓ ரிகபாலா கந்தரரி சங்கீரி தரா கரபரா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் இந்த சபையில் உள்ள தேவ பிள்ளைகளோடு உம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களை நீர் வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு அவருடைய எண்ணங்களை, சிந்தைகளை நீர் வெளிப்படுத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனே, அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எதிர்காலத்தை குறித்து அநேக கேள்விகளோடு, பயத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு வந்த போதும், உம்மிடத்திலே பல ஆண்டுகளாக வேண்டிக் கொண்ட பொழுதும் எந்த ஒரு பதிலும் உம்மிடத்திலிருந்து கிடைக்காத பட்சத்தில் ஆண்டவரே, உம்முடைய பதிலை எதிர்நோக்கி காத்திருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே, இந்த ஆராதனை மூலமாக நீர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, அந்த வார்த்தையின்படியாகவே வாழவும் நடக்கவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. கரம் நீட்டி அவர்களை தொடுங்கப்பா, அவரை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனம் திரும்பி அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி, என்னென்ன காரியங்களை செய்ய தவறினார்களோ அதை எல்லாவற்றையும் திரும்பவும் செய்து, ஆதியில் செய்து அந்த கிரியைகளை செய்து, அந்த அன்பை செய்து சீர்பொருந்தபடி உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். என்ன நெருக்கடிகள், நிர்பந்தங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு உமக்காக உண்மையே நம்பி இருக்க, உண்மையே சார்ந்து இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்கப்பா. மற்றவருடைய பேச்சுகளாலே, மற்றவருடைய சொல்லினாலே சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், மனம் தளர்ந்து போகாமல் நல்ல ஒரு மெச்சூர்டு மைண்டை ஆண்டவருக்கு தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தையிலும் செயல்களிலும் எல்லாவற்றிலையும் உம்மை போல மாறணும், உம்மை போல வாழணும், உமக்காக வாழவும்
உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இந்த சபையில் உள்ள அனைவரையும் மாற்றுங்க. எண்ணங்கள், மனதில் சிந்தைகளை கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாராருக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீ திட்டமிட்டிருக்கிறோ, எதெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு தடைப்பட்டு போனதோ, காலதாமதமானதோ, தடைகளெல்லாம் நீக்கி துரிதமாய ஒரு வாழ்க்கையில் இந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமானவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.